அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 புதிய நீதிபதிகள் பதவியேற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? உயர்நீதிமன்றத்தோட உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமனம் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். என்ன ஆர்டிக்கல் அப்படி சொல்லி அதுல பேக்ரவுண்ட் தான் படிக்கணும் இங்க. ஓகேவா? ஸோ அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 217 217 யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கன்சல்ட் பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட கவர்னரையும் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸையும் பாத்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ ஆர்டிகல் 217 படி அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு 15 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்க அப்படின்னா 75 நீதிபதிகள் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப மெட்ராஸ்ல 75 பேர் இருக்காங்கன்னா இருக்கலே அதிகமா எந்த நீதிமன்றத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹைகோர்ட் பெஞ்ச் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அலகாபாத் ஹைகோர்ட் தான். அலகாபாத் ஹைகோர்ட்ல ஏறக்குறைய 160 ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரியா? ஸோ ஹையஸ்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 75 நீதிபதிகள் இருக்காங்க. அடுத்தது இவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப இந்த பதவி பிரமாணம் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 219 219 படி பாக்குறப்ப கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலாம். இல்ல கவர்னர் சொல்லக்கூடிய ஒரு நபர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கலாம். பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் அந்த மாநில ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ பதவி பிரமாணம் பண்ணி வைக்க அனுப்பி விடுவார். சரியா? சோ அதான் இங்க தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 219 படி கவர்னர் தான் பண்ணணும். கவர்னர் சார்பாக இவரு பண்ணுவார். சரியா? இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட் விஷயங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்க? எள்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எள்ளின் பிளவை போன்ற சிறிய அளவு உடையதே ஆனாலும் ஒரு குடியை அழிக்க வல்ல கேடு உட்பகையில் உள்ளதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த எள்ளு மாதிரி ரொம்ப சின்னதா ஒரு உட்பகை இருந்தாலே அது நம்ம குடியையே கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃபேமிலிக்கே அது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருக்குறளின் 889 அதிகாரம் உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் இன்று பேரவையில் தீர்மானம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த தமிழ்தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலாகவே இருந்துகிட்டு வருது. சோ அதனுடைய பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனோன்மணியம் சுந்தரனார் 1891 மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலை எழுதுறாரு. அந்த நாடக நூல்ல தான் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து நம்ம தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். 1970 நவம்பர் 23 என்ன பண்றாங்க அப்படின்னா அப்பதான் முதல்ல ஒரு ஜிஓ வருது. இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழக அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள்ல முதல்ல இந்த நீராறும் கடல் எடுத்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது அப்படியே ஒரு பிராக்டிஸாவே இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் தான் டிசம்பர் 12 2021 அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய மாநில பாடலாக நீராறும் கடல் எடுத்த பாடலை கொண்டு வருவாங்க. சரியா? சோ 1970 ஒரு ஜிஓ தான் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருந்திருக்கும். 2021 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். சோ இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப இந்த சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு. நேஷனல் சாங்க பாடணுமா, நேஷனல் ஆந்தம பாடணுமா அப்படின்லாம் சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கனால தமிழக சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானம் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள அரசு நிகழ்ச்சி நடந்தாலே தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வர போறாங்க. சரியா? சோ இன்றைய செய்தித்தாளில் முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.